9ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா குரு பகவானா இருக்காரு. 9ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அது ஏன்னா அந்த பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ அதனால ரிலேஷன்களுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம், அதாவது இவங்க ரிலேஷன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இந்த மாதிரி மாமா பையன் அத்தை பையன் இவங்க லவ் பண்ணியிருக்கலாம், அப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல பிரிஞ்சிருக்கலாம். நிறைய லவ் மேரேஜ் கன்னிராசிக்காரர்களுக்கு கம்பல்சரி நடந்தே தீரும். பட் ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்களுக்குள்ள அந்த ஒரு அஃபெக்ஷன் இல்லாமல் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்போசிட், அதாவது அவங்க பார்ட்னர் கிட்ட கிடைக்காத ஒரு அன்பு ஆப்போசிட் சைட்லேருந்து இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி அதில் போய் மாட்டிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்களுக்குள்ளேயே உண்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து சரிங்க நான் மாட்டிட்டேங்க, எனக்கு தெரியாமல் போய் மாட்டிட்டேன், இப்போ அதுலேருந்து எப்படி விடுபட வரலாம். சரி, அதே மாதிரி இவங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடக்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து, அதாவது அஃபேர்ன்ற ஒரு விஷயம் வந்து